ஜோ கிச்சனில் எக் அண்ட் வெஜ் கூல் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம ரொம்ப மசாலா போட்டு காரமாகவே எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சாலட் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஃபுல் மீலாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மயனீஸ் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இல்லாட்டி ஒரு ஹாஃப் பழம் போதும். அதை வந்து நம்ம இதுலேயே புழிஞ்சு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுல்குள்ளாரையே தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி குக்கும்பர் அண்டு கேரட், டொமேட்டோ அது 3 தான் எடுத்திருக்கேன். வேறு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட ஆப்பிள் அது மாதிரி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ கேரட் கூட நான் சும்மா துருவி வந்து போட்டிருக்கேன், பட் ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம். இது எல்லாமே என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நான் மிக்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு மயோனைஸ் இன்னும் கொஞ்சம் வேணும், இல்லை க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா கூட இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா வத வதன்னு ஆயிரும், கொஞ்சம் அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் குக்கும்பர் கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சாலட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ தான் சாப்பிட்றப்பையும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 3 வந்து பாயில்டு எக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 3 எக்கையும் வந்து 4 பீசஸாக, ஈச் எக்கை நம்ம 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன அகலமான பவுலில் வந்து இது பேபி லெட்யூஸ் கிடைக்கலன்னா வேறு நார்மல் லெட்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைனீஸ் கேபேஜ்னு வந்து சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம நார்மல் கேபேஜ் கூட ரொம்ப சன்னமாக வந்து துருவிட்டு கேபேஜ் அண்ட் ஆனியன் கூட நல்லா சன்னமாக வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த வெஜ்ஜு மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாயில்டு எக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஒரு சைடாக வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஏதாவது ஒரு மீலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வயிறுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.